ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தண்ணி மாதிரி எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு இறக்குனாவே சூப்பராக மட்டன் குழம்பு தயார் பண்ணிடலாம். செய்யவே தெரியாதுங்க கூட ஈஸியாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, தாளிக்கிற எண்ணெய். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியும் ஒரு தக்காளியும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டன் வந்து ஒரு 1/2 கேஜி வாங்கி வச்சுருக்கேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதில் 1 டம்ளர் தண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கரம் மசாலா தூள் வீட்டிலே நான் அரைச்சி வச்சுருக்கேங்க, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க. கறியெல்லாம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும். இப்போ இது கூட தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் கூட குறை வேணுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் நம்ம ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். தோசை, இட்லி, சாப்பாடுன்ட்டு எல்லாத்துக்குமே கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.